என்பேன் இனி நீயே உயிரே என் உலகமே காதல் என்பேன் முன்னால் உயிரே என். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரிடு பார்த்துருப்பீங்க, ப்ரிடு சூப்பர் நைட் தான் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தா எப்படி மூடி மேஜை சாட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தருவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக மறக்காம இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுக்கும், எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்களை பார்த்தா போயிடலாம். இந்த வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆப் தேவை. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு வீடியோவை உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த ஆப்புக்கு லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ் கொடுத்துருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் அனிமேஷன் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பண்ணா பண்ணணும். எப்படி இம்போர்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா, ஒரு லிங்க் கொடுப்பா, அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் அனிமேஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்றது கேட்கும். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ண மட்டும் தான் உங்களால் இந்த ஒரு அதாவது இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் அனிமேஷன் ஆப்பில் பார்த்தா இம்போர்ட் பண்ணா பண்ணிக்க முடியும். அந்த பாஸ்வேர்டு எங்கே போய் கொடுத்துருக்கீங்க கேட்டிங்கன்னா, அந்த பாஸ்வேர்டு பார்த்தா மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கும். அதில் பாஸ்வேர்டு பார்த்தா வந்து போகும். ஓகே, வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டுக்குள்ளே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாஸ்வேர்டுன்ற இடத்துல பாஸ்வேர்டு டக்குன்னு ஒரு 1 செகண்ட் தான் வரும், அப்படியே போயிடும். ஓகேங்களா? பாஸ்வேர்டு பார்த்தா 4 நம்பர் பாஸ்வேர்டு. ஃபர்ஸ்ட் ஒரு 2 நம்பர் வரும், அதுக்கப்புறம் ஒரு 2 நம்பர் வரும். ஆக மொத்தம் 4 நம்பர் பார்த்தா பாஸ்வேர்டு. ஓகேங்களா? கரெக்டாக பார்த்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த லிங்க் மேலே கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் அப்ளை இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டுக்கப்புறம் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ண போதில்லை. ஜஸ்ட் உங்களுடைய பிக்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போது சிம்பிளாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஜஸ்ட் எப்படின்றத இப்போ நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் நான் கொடுத்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். இப்போ மை புஜ்ஜு குட்டின்னு பார்த்தா ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே புஜ்ஜு குட்டி கிளிக் பண்ணிவிட்டு அம்முக்குட்டி, பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, அம்மு, தங்கம் நேம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். என்ன வேணுமோ அதில் நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படியே முடிச்சிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் பிக்கு பார்த்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? பிக்கு ப்ரோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் இப்போ சொல்லி தரேன். நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஃபாண்ட் லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபாண்ட் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் பிக் 1 இருக்குல்ல, ஆரஞ்சு கலரில் பிக் 1 இருக்கும். அந்த ஆரஞ்சு கலரில் பிக் 1 கிளிக் பண்ணி எடிட்டே குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் 1 ஷோ ஆகும். இதில் இந்த கீழே இருக்கிற அந்த பிக் மேலே கிளிக் பண்ணி கலர் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரியில் நீங்கள் வச்சுட்டு ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ அந்த இடத்துல யாரை சேட் பண்ணி எடிட் பண்ணி போகிறோம் அவரோட இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மேலே +1 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க பிக்சர் செட் ஆகிடும். செட் ஆனால் அந்த ஃபோட்டோ அழுத்தி பிடிச்சி அந்த ஃபோட்டோ கரெக்டாக அந்த பாக்ஸ் இமேஜில் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். இது மாதிரி நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சா. சிம்பிளாக பார்த்தா அந்த பாக்ஸ் இமேஜில் நம்ம இமேஜ் பார்த்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு பிக் 1 அப்படின்னு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிக் 2ன்னு வரும். ஒரு ஆரஞ்சு கலரில் பிக் 2ன்னு வரும். அங்கே பார்த்தா திருப்பி அதே தான். ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஃபோட்டோ பிக் 1 மாற்றணும் அதே மாதிரி தான் பிக் 2ல் போகிறீங்க, 8 குரூப் கொடுக்குறீங்க, பிக்கை சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்க பிக் 1, பிக் 2, அதுக்கப்புறம் பிக் 3ன்னு இருக்கும். அப்படியே ஸ்கோர் பண்ணிங்கன்னா அங்கே பிக் 4 ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இது உள்ளே போயிட்டு அந்த குட்டி பாக்ஸ் இமேஜெலாம் கொடுத்துருக்கலாம், அங்கெல்லாம் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண மட்டும் போது எந்த ஒரு எஃபர்ட் ஆட் பண்ண தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறம் பிக் 5 வரும், அதுக்கப்புறம் பிக் 6, அதுக்கப்புறம் 7, 8 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 8ஓட பார்த்தா கம்ப்ளீட். ஓகேங்களா? 8 ஃபோட்டோ பார்த்தா பக்காவை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? குரூப்பில் போய்ட்டு மாற்றி முடிச்சுட்டு மேலே ஏற போட்டுங்க. அம்மா கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோக்கு 1080 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கலாம் அந்த பட்டன் கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு 2 செகண்டோட முடிஞ்சுன்னு பார்த்தோன்னா கேலரியில் இந்த ஒரு வீடியோ பார்த்தா சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தோன்னா இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.